நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலும் 12 ராசிக்கு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, கோச்சாரத்தில் வருகின்ற கிரகங்கள் அந்த எந்த ராசிக்கு போகுதோ, அதாவது இந்த வருஷம் முக்கிய நீண்ட வருட கிரகங்கள் என்று சொல்றதாருன்னா சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான், இந்த 4 கிரகங்களும் ஒரு ராசிக்குள்ள நுழையும் பொழுது அதற்கு பகை கிரகங்கள் அங்க இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சனி பகவான் மீன ராசிக்கு நுழைகிறாருன்னா சூரியனோ செவ்வாயோ மீனத்தில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் பாதிப்புகள் உண்டு. விபத்தோ, உடல்நிலை பாதிப்போ, ரத்தத்தில் புதிய நோய் தொற்றோ ஏற்படும். சந்திரன் இருந்தா அதான் ஜென்மச்சனி. அதனால மீனராசிக்கு மன ரீதியான அழுத்தம், மன தெளிவு இல்லாம இருக்கும். அதே போல ராகு ஒரு ராசியில் நுழையும் பொழுது அங்க அதற்கு சனி பகவானோ, ராகு நுழையக்கூடிய வீட்டுல சனி பகவான் இருந்தாரு, அல்லது சூரியன் இருந்தாரு, அல்லது செவ்வாய் இருந்தாரு, அங்க நோய் தொற்றுகளும், உடல் ரீதியான பிரச்சனைகளும், மன ரீதியான பிரச்சனைகளும், மனோபயமும், தொழில் மூல நஷ்டங்களையும் ஏற்படுத்துவார், கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி கேது பகவான் நுழைகிறார் அப்படின்னா கேதுவை பொறுத்தவரையிலும் பயப்பட தேவையில்லை. கேது பகவான் நுழைகின்ற ராசியில சனி பகவான் இருந்தால் ஆன்மீக பயணம். கேது பகவான் நுழைகிற ராசியில குரு பகவான் இருந்தால் ஆன்மீக பயணம். கேது பகவான் நுழைகின்ற ராசியில சுக்கிரனோ புதனோ இருக்கும்போது ஒரு காதல் அப்படின்னு செய்றீங்க அப்படின்னா அந்த காதல் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கேது கத்திரிக்கோள் கட் பண்ணி விட்டுரும். அப்போ கவனமா இருக்கணும், பேச்சில் கவனமா இருக்கணும், குடும்ப உறவுகளில் கவனமா இருக்கணும், நட்புக்குள்ள கவனமா இருக்கணும். இதையெல்லாம் நீங்க கரெக்டாக கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆச்சுங்களா? அப்போ கிரக பயிற்சியை பொறுத்தவரையிலும் கிரகம் உள்ளுக்கு நுழைகின்ற ராசியில என்ன கிரகம் இருக்குது, என்ன கிரகம் இருக்குது, என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத கவனமா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து திசாபுத்தி. திசாபுத்தியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு கோச்சாரம் நம்ம கெடுதல் செஞ்சிடாது. திசாபுத்தி எந்த ஜாதகத்துல கெட்டு நிற்குதோ அவங்களுக்கு தான் கெடுதல் அமையும். இப்போ கோச்சாரம் பாதிக்கப்படும் போது நம்முடைய மனநிலை எப்போ, நம்ம யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட சேர்றோம், யாரோடு இணங்குறோம், நம்மகிட்ட பேசுற நபர் நல்லவங்களா கெட்டவங்களா, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து கவனமா நடந்துட்டோம் அப்படின்னா கோச்சாரத்தால் பெரிய பாதிப்புகள் வராது. புதிய உறவுகள் வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய உறவுகளோடு நம்ம கலந்துக்கிறதுல கோச்சாரம் கெட்டிருக்கும் போது புதிய நட்புகள், அந்த கூடா நட்புகள் சொல்லுவாங்க அல்லவா, அந்த புதிய நட்புகள்ல நம்ம தேவையில்லாம எடுத்துக்கூடாது, கவனமா இருக்கணும். இறை வழிபாடும் இறை சிந்தனையும், ஓம் நமசிவாய மந்திரமும் ஓம் நாராயண மந்திரமும், அந்த இறை துதி இறை வழிபாடு உங்களுக்கு செம்மைப்படுத்தும். இப்போ கோச்சாரம் கெடும் பொழுது இறை வழிபாட்டை அதிகப்படுத்திக்கங்க, அது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். கோச்சாரத்தை பத்தி பயப்பட தேவையில்லை. உணவு முறைகளை ஒழுங்குபடுத்திக்கங்க கோச்சாரத்துல, அதுதான் மிக முக்கியம். பேச்சு கவனம்